அனைவருக்கும் வணக்கம். 25 ஆகஸ்ட் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்த நாள். அவரை பற்றி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் என்றாலும் கூட அவர் உலகத்துக்கே சொந்தக்காரர் என்றாலும் கூட அவர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதாவது வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி வட்டத்தில் காங்கேய நல்லூர் என்கின்ற ஒரு அற்புதமான ஊரில் அவர் அவதரித்தார். பிறந்த நாள் முதல் இறுதி காலம் வரை எம்பெருமான் முருகப்பெருமானி பற்றி அனைத்து தகவல்களையும் உலகெங்கும் நேரில் சென்று நம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி மக்களை நல்வழிப்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்பேற்பட்ட வாரியார் சாமிகள் பிறந்த இந்த நன்னாளில் அவர் நம் இனத்துக்காக நம் மக்களுக்காக முருகப்பெருமானின் ஆசியோடு பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதில் சில தகவல் மட்டும் அவர் அடிக்கடி சொல்லுவார். ஒரு மனிதன் சொல்லுவதும் செய்வதும் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் செய்கின்ற செயல்பாடுகள் வெற்றியில் போய் முடியும். அதேபோல் மாதா சொல்லிதான் பிதா தெரிந்தது, பிதா சொல்லிதான் நம்மளுக்கு குரு தெரிந்தது, குரு காட்டிதான் நம்மளுக்கு தெய்வம் தெரிந்தது. அந்த தெய்வம் கொடுத்த வாழ்க்கை தான் குடும்பம். ஆகவே நாம் எங்கு ஆரம்பித்து எங்கு முடித்தாலும் குடும்பம் என்ற மிக அற்புதமான விஷயத்தில் நாம் தலையிட்டு வாழ்ந்தாக வேண்டும் என்பது மனித இயல்பு. ஆகவே குடும்பம் நடத்துவோர் மிக முக்கியமாக பெற்றோர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர்கள் வாழ்கின்ற இறுதி காலம் வரை பிள்ளைகள் அவர்களுடன் இருந்து அவர் இறுதி காலம் வரை இருந்து அவரை நல்ல முறையில் வழி அனுப்ப வேண்டும். இது பெற்ற பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான கடமை என்று ஐயா அறிவுறுத்தி உள்ளார். அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும், மிகவும் விட்டு கொடுத்து நேர்மையாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அவர் நம்மளுக்கு வழிகாட்டி சொன்னார். மூன்றாவதாக நம் பெற்ற பிள்ளைகளுக்கு சத்தியத்தையும் தர்ம சிந்தனையும் ஆன்மீக விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலம் மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அடுத்து மனிதன் தான் வாழும் காலத்திலேயே பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக தர்மம், தானம் தர்மம் என்று சொல்வார்களே, அதை கண்டிப்பாக வாழும் காலத்திலேயே செய்துவிட்டு வாருங்கள். காரணம், இந்த உலகத்தில் நாம் இறுதி கட்டம் அடைந்து நம் வாழ்க்கை முடிந்த பிறகு நம்மோடு கூட ஆத்மாவோடு கலந்து வரப்போவது ஒன்று மட்டும்தான். அதுதான் நாம் செய்த புண்ணியம். ஆகவே அதை கடைபிடிங்கள் என்று சொன்னார். ஆகவே ஐயாவுடைய இந்த நன்னாளில் நாம் அனைவரும் எம்பெருமான் முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து குடும்பங்களிலும் மிக நல்ல நிகழ்ச்சிகள், மிக நல்ல சிறப்புகள் நடக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.